ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இந்த வீடியோவில் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டிலலாம் செய்யக்கூடிய வெள்ளை பணியாரமும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கார சட்னியும் செய்ய போகிறோங்க. இது ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது கடை அரிசி தான் போடணுன்னு அவசியம் இல்லைங்க, ரேஷன் அரிசியில் கூட செய்யலாம். நான் ரேஷன் அரிசி தான் சேர்த்துருக்கேன். இந்த அரிசியை நல்லா ஒரு 5-6 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா வெள்ளையாக வர மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது அரிசி முங்குற மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் அரிசி நல்லா ஊறணும். இது ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்படியே ஊறட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் தண்ணி எவ்வளோ நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி கழுவி எடுக்கணும். நம்ம வேற ஒரு பவுலில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு துருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோட அடி பாகத்தில் உள்ள ப்ரௌன் கலரெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் 1 கப்பு வடித்த சோறு, நம்ம ஃப்ரெஷ்ஷான சோறு 1 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒன்றா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மிக்சியில் போட்டு அரைக்கலாம். ஆனால் நம்ம சோறு சேர்க்கறதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா அரைஞ்சி வராது. அதனால் எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஈஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஈஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் மாவு எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். நான் இந்த ஸ்பூனோட பேக் சைடும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் இந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல ஒரு மாவு எடுத்து ஊற்றும் போது நைஸாக விழுகிற மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் அந்த மாவு அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சட்னி செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 5-6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து மிளகா கொஞ்சம் லைட்டாக செவந்ததும் 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் கொஞ்சம் லேசாக வதங்கி வந்ததும் 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, அது சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதனால் முழுசாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சா சீக்கிரம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு முறை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெள்ளை பணியாரத்துக்கு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு சேர்த்தாதாங்க சட்னி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நான் கரண்டியில் இருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா லேசாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது, அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும். லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் குழிப்பணியார கல் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஒரு 3 ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குழிப்பணியார கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மாவெல்லாம் சேர்த்தாச்சு எல்லா குழியிலையும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பணியாரம் கலர் மாறாமல் வரும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது இதுக்கு. திரும்ப ஒரு முறை மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு. மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி நம்ம பணியாரம் சுட்டு எடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்கும். எத்தனை சாப்பிட்டா நமக்கே கணக்கு தெரியாது. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷு தான் இது. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.